ஏங்க இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்டா எங்கள் கிராமத்தை பற்றி தாங்க. கிராமம் நிறைய பேர் கிராமத்தை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் நகரத்தில் இருப்பாங்க. கிராமத்துலேருந்து வந்திருந்தாலும் கிராமத்து பக்கமே போகாத நகரத்தில் வசிக்கிற நகரவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு எங்களுடைய கிராமத்தை பற்றி நான் சொல்லலாம்னு இருக்கேன். என்னோடய பேச்சில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் சொல்கிற கதையெல்லாம் அது உண்மையிலேயே என் வாழ்க்கையில் நடந்ததாக்கும். இந்த யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறோன்றது ஒரு கட்டம் இருக்கட்டும், ஆனால் இதெல்லாம் பூரா என் வாழ்க்கையில் நடந்ததை அப்படியே எடுத்து சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது எனக்கு சின்ன வயசுலேயே இந்த குணம் இருக்குது. நான் ஹாஸ்டலில் படிக்கிறப்பயே என்னை சுற்றி ஒரு கூட்டம் உட்காந்துட்டே இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் பொழுது போகிறதுக்கு டிவி இந்த மாதிரி ஃபோனு இந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த டயத்தில் நாங்கள் பார்க்குற சினிமா, அதாவது பொது டிவி, அதாவது பொதுவாக கிராமத்தில் டிவி வச்சுருப்பாங்க. இது கவர்மெண்ட்லேருந்தே. அது வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு 3 நாள் 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை படம் ஓடும், வெள்ளிக்கிழமை ஒளி ஓடும். அந்த மாதிரி அதுகளில் பார்த்துட்டு அதை நான் கதையாக மற்ற பேருக்கு சொல்லுவேன். அப்போ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக நான் சொல்கிற கதை நல்லா இருக்குன்னு உட்காந்து என்னோட படிக்கிற தோழிகள் என்னை சுற்றி உட்காந்து கேட்பாங்க. அப்போவே எனக்கு அந்த குணம் இருக்குது பார்த்துக்குங்க. அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒவ்வொரு கதைகளாக ஒவ்வொரு விஷயங்களாக எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்களை அதை அப்படியே உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். எனக்கு அது சரியாக தவறானலாம் எனக்கு தெரியாது. கேட்குறவங்களுக்கு சந்தோஷமாகவும் அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதாவது கிராமத்தை பற்றி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கிராமத்தில் இன்றைக்கி நாங்கள் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு இது திருவிழாவுக்காக போயிருந்தோம். திருவிழாவை பார்க்குறப்ப அந்த கிராமத்து பாவனையில் அந்த ஒயிலாட்டம், அந்த கும்மி அடிக்கிறது, இதெல்லாம் பார்க்குற எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அதில் கிடைக்கிற சந்தோஷம் இது வேறங்க. நான் சின்ன வயசாக இருப்பறப்ப, நான் சின்ன வயசில் ஊரில் எல்லாம் மழை வெயிலன்னா எல்லோரும் வட்டிச்சோறு எடுப்பாங்க. வட்டிச்சோறு எடுக்கிறதுக்கு ஒரு புது ஓலைக்கொட்டானை வாங்குவாங்க. வாங்கி ஒவ்வொரு வீட்லேயும் அம்மா மலைச்சோறு போடுங்க, அம்மா மலைச்சோறு போடுங்க அப்படின்னு, அதாவது மழைக்காக ஒவ்வொரு வீட்லேயே போய் பிச்சை எடுத்து அந்த சாப்பாடை அப்படியே நடுவில் ஊருக்கு நடுமத்தியில் வச்சு அப்படியே தண்ணி இது கும்மி அடித்து ஒப்பாரி வச்சு அழுது மழையை வர்ண பகவானே எங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லையா போய் எங்களை சாப்பாட்டுக்காக நிற்க வச்சிடாத, எங்களுடைய வயல்வெளிகள்லாம் நல்லபடியாக விளைஞ்சு நல்ல ஒரு எங்களுக்கு இதாக கொடுக்கறதுக்கு ஒரு மழையை பொழியுங்க அப்படின்னு வர்ண பகவான்கிட்ட வேண்டிக்கிறதுக்கு அந்த மாதிரி பொட்டியில் சோறு ஒவ்வொரு வீடாக போய் எடுப்பாங்க. அப்படி எடுத்து அந்த சோறு ஒருத்த வீட்டில் புளி உடிச்ச அரிசியில் சோறு ஆக்கியிருப்பாங்க. இப்போத்தான் பூரா அந்த இது அரிசி பொன்னி அரிசியை தீட்டி வச்ச அரிசி இது பண்ணுறாங்க. அப்போல்லாம் ஊர்களில் நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் எங்கள் அம்மாலாம் அப்படியே நெல்லை இதில் போட்டு அவிச்சு அப்படியே காய வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் அரைச்சி கொண்டு அதை அரிச்சுத்தான் இது போடும், இது சாப்பாடாக்கும் அரிக்கும். இப்படி சட்டியில் வச்சு இப்படி அரிக்கும். அரிசட்டி அரிக்கிற உளமுடுறதுட்டு அரிசட்டி அப்படின்லாம் அந்த காலத்தில் அப்படி சொன்னதுக்கு காரணம் அது. அப்படியே கையை வச்சு இப்படியே அரித்து கீழே கல்லை பூரம் கொண்டு வந்துடும். அந்த மாதிரி தான் சமைச்சு இது பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வீட்டில் புளியுடிச்ச அரிசி, ஒரு வீட்டில் மட்டை அரிசி சாப்பாடு ஆக்கியிருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு அரிசிகளில் சோறாக்கியிருக்காங்க. அந்த சோறை வெறும் சோறை மட்டும் வாங்கி அந்த பொட்டியில் போட்டு அப்படியே கும்மி தட்டிட்டு அந்த சாப்பாடை கொஞ்சம் கையில் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப அந்த சாப்பாட்டிலேருந்து அப்படி ஒரு வாசனை அடிக்கும் பார்த்துக்குங்க. அப்படி ஒரு மணமணக்கும். அந்த சாப்பாடு இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா அப்படின்ட்டே தோணும். இந்த பொட்டி வாசம், அந்த பொட்டியில் இருந்த அந்த பொட்டி வாசமும் அந்த சாப்பாடும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போலாம் எங்கெங்கே அப்படி கும்மி அடிக்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் பச்சை பிள்ளை கையில் கூட போன கையில் கொடுத்துக்கிட்டு 8 மணிக்கு மேலே வெளியில் வர்றாங்கல்ல. அப்போல்லாம் பார்த்திங்களா கிராமத்துகளில் நைட்டில் கோவோண்டு வெளியில் பகல் பூரா காட்டு வேலைக்கு ஓடி போய் அரிசி வரைக்கும் வேலையை பார்த்துக்கிட்டு நைட்டில் கோவோண்டு வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சினிமாக்கள்லாம் அப்போ கிடையாது. அப்போ ஊரில் ஒரே ஒரு பொது டிவின்ட்டு ஒரு டிவியை வச்சுருப்பாங்க. அந்த டிவியில் தான் போய் படம் பார்க்குறது. அந்த டிவியில் போய் படம் பார்க்குறதுக்கு அப்படி அரிசி பறக்கிட்டு ஓடுறது. வெள்ளனையே சோறாக்கி குழம்பு ஆக்கி சாப்பிட்டுப்புட்டு 6 மணிக்கெல்லாம் இப்போ சோறை குழம்பு ஆக்கி சாப்பிட்டுவிடுவோங்க. சாப்பிட்டுப்புட்டு போய் உட்காடுறது. ஒளி இன்னைக்கு ஓடும் அப்படின்ட்டு. அதில் ஒரு நியூஸில் புஷ் அப்படின்ட்டு வரும். நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப அப்படித்தான் நியூஸ்லாம் பார்ப்போமாக்கும். அப்படிலாம் இருந்துச்சு காலகட்டம். இப்போ எல்லார் வீட்லேயும் ஃபோனு டிவி. கிராமத்தில் கூட ஜனங்க 7 மணி 6 மணிக்கு மேலே வெளியே வர்றதில்ல. முதல்ல ஆத்தா அப்பு அம்புட்டு பேரும் கட்டிலை போட்டு பாயை போட்டு கீழே தாங்க வெளியில் வீட்டுக்குள்ளே போய் தூங்க மாட்டோமுங்க. வெளியில் தான் தூங்குவோம். திருநெல்லியும் தூங்கிட்டு கிடந்தோம். இப்போ உள்ள காலத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே தூங்கினாவே கழுத்தறுத்து போட்டு போயிடுவாங்க. கழுத்தில் இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. கிராமத்துலேயும் தான் கிராமத்தில் கொள்ளையடிக்கிறது அதிகமாகிக்கிட்டு இருக்குது.
அந்த மாதிரி இப்போ உள்ள காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப மாறி போச்சுங்க. நான் சின்ன பிள்ளையில இருந்து இப்போ இருக்கிற கிராமத்தோட அருமை வந்து இப்போ எப்போயோ ஒரு தடவை வருஷத்தில் ஒரு தடவை திருவிழா கொண்டாடையில தான் ஞாபகம் வருது. நேற்று அந்த ஊரில் பொட்டி அரிசியில் சாப்பாடை கொண்டு வந்து ஒருத்த கையிலையாக கொடுத்தாங்க அந்த சாப்பாடை. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஆஹா நம்ம சின்ன பிள்ளையில நம்ம கும்மி அடிக்கிறப்போ அந்த சோறு கொடுத்தாங்கப்பா. இப்போ தாப்பா அந்த கிராமத்தில் பார்க்குறோண்டு. எங்கள் கிராமத்துலேயும் இப்போ அப்படி எடுத்து சாப்பாடு எடுத்து கும்மிக்கு தட்டுறது இல்லையாக்கா, இது அடிக்கிறது இல்லை, தானங்கணக்கு அடிக்கிறது இல்லை. தானான்னு அடிக்க போகிறோண்டு அப்படி அடிச்சிடுறதுங்க. கிராமத்துலேயும் நகரத்தை பார்த்து நிறைய அதுகளை மாற்றிக்கிட்டாங்க. எல்லாத்தையுமே தான் உடற்பாவனை பேச்சுவார்த்தை எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டாங்க பார்த்துக்கோங்க. நானுமே பாருங்களேன், எங்கள் ஊருக்கு போயிலதே எங்கள் ஊருக்கார பொம்பளை மாதிரியே பேசுவேன். டவுன் காட்டுக்கு இங்கே வந்துட்டேன்னு வச்சுங்களேன், எங்கள் வீட்டுக்காரோட இப்போ பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி பேசவே மாட்டேன். நெசமாவே அப்படியே மாற்றி ஆமாம் படிக்கிறாங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி பேசுவேன். அதில் வந்து என்னண்டா அப்படியான காலகட்டங்கள் ஆகிப்போச்சு. அப்படி பேசி அப்படி நடித்தாத்தே வந்து மரியாதை கிடைக்குது அப்படின்ட்டு நினைக்கிறோம். அப்படித்தான் நடக்கவும் கூட செய்யுது. இந்த மாதிரி கிராமத்தில் மாதிரி இழுத்து பேசுனா ஐயோ சாமினா இது சீமை எங்கிட்ட இந்த பட்டிக்காடு இழுத்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் ஒன்று, என் வார்த்தைகளை மாற்றினாலும் என் முகத்தை மாற்ற முடியாது, என் பொறப்பை மாற்ற முடியாது. என் பொறப்பில் இருக்கிற அந்த முகம், நான் ஒரு கிராமம் அப்படின்றத கரெக்டாக காட்டி கொடுத்துரு. ஒரு சிலர் பட்டிக்காடு பேச்சக்குறை, என் நாத்தனாரெலாம் சவுண்டக்குறை கத்தி சிரிக்காத அப்படின்னு. எனக்கு சிரிப்பு கக்கன்னு சிரிக்கணுன்னு கக்கன்னு சிரிக்கணும்னு தோணும். கத்தி சிரிக்காத, உன்னை எல்லாரும் பார்க்குறாங்க, மாலில் இருக்கிற எல்லாரும் அப்படின்வாங்க. அப்படி நிறையா நம்மளுக்குள்ளேயே நம்மளை மாற்ற வேண்டியதாக இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமுங்க, என் கையில் இருக்கிற நெகத்தை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிருந்தீங்க. அதாவது நீங்கள் வந்து சாப்பாடு சமைக்கிறது வேலை பார்க்குறீங்க, இந்த மாதிரி நெகை வளர்க்காதீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ என் கையில் நெகல் பாலிஷ் அடிச்சிருக்கேன். நான் நேற்று ஊருக்கு போனதுனால எனக்கும் ஆசைகள்லாம் இருக்கும், சரிங்களா? எனக்கும் மோதிரம் போட்டுக்கணும், நெகை பாலிஷ்லாம் போட்டுக்கிறணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கும். நான் வந்து கடை வச்சுருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. நான் வந்து கடையில் வியாபாரம் பார்க்குறேன் தான். அதுக்கெல்லாம் மாவுகளெல்லாம் வந்து இந்த கையில் தான் பண்ணிவிடணும். இந்த கையில் நெகை பாலிஷ் அடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா? இந்த கையில் ஏதாவது நெகை இருக்கான்னு பார்த்தீங்களா? இதுதான் வலது கை. இந்த கையில் தான் எல்லா வேலையுமே பார்க்க போகிறோம். இடது கையில் எந்த வேலையும் பார்க்க போகிறதில்ல. இடது கையில் மாவை பிடிச்சி நெய்கிறதோ, இடது கையில் வடையை தட்டி போடுறதோ அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. இடது கை அது வாட்டுக்கு என்ன வேலை பார்க்கும்ன்றதோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சுத்தமாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது முக்கியம். அதை விட எந்த கலப்படம் இல்லாமல் ஒரு பொருளை விற்பனை பண்ணணும் அப்படின்றது என்னோடய நோக்கமும் கூட. அதனால் எக்காரணத்து கொண்டும் சுத்தமில்லாத ரொம்ப மோசமான உணவுகளை மக்களுக்கோ விநியோகம் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது. ஏன்னா நான் பிறந்த இடமும் நான் வளர்ந்த முறையும் அப்படி இருக்குது. அதனால் யார் எனக்கு அப்படி ஒன்று கமாண்ட் அடிக்க வேணாம். என்னுடைய கையில் பாருங்கள், இந்த கையில் நெகை பாலிஷ் போட்டிருக்கேன். இந்த கையில் எந்த நெகமாவது இருக்கான்னு பாருங்கள். அதுக்காக அந்த நெகம்லாம் அப்படியே வளர்ந்துட்டே அப்படியே இருக்காது. சில சமயம் அதுவே முறிஞ்சு விழுந்துடும். அது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே, அதாவது நான் ஹாஸ்டல் படிக்க பாருங்க, அந்த வயசுலேருந்தே இந்த 2 விரலையும் அது வாட்டுக்கு நெகை வளரும், அதுவாக முறிஞ்சு விழுந்துடும். முறிஞ்சு விழுந்துருச்சுன்னா ஏன் விழுந்துருச்சுன்னு நினைக்க மாட்டேன். இதெல்லாம் நேற்று முறிஞ்சு விழுந்துருச்சு, ஃபுல்லாக முறிஞ்சு விழுந்துருச்சு. அதனால் இந்த கையில் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நீங்கள் அதை நினைக்காதீங்க. அது ஸ்டைலுக்கு வளர்த்துறதுக்காக நீங்கள் இப்படி ஒரு வியாபாரம் பார்த்துட்ருக்கீங்க, அது மக்களுக்கு வந்து அழுக்கான ஒரு விஷயங்களை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றலாம் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கமாண்ட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஓகே. ஒரு 3-4 கமாண்ட் இருந்துச்சு. அப்படி பண்ணாதீங்க. எனக்கும் ஆசைகள்லாம் இருக்கும்ல. எல்லா டைமும் எண்ணெயை மண்டையில் தேய்ச்சிக்கிட்டு கொண்டையை இழுத்து போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சேலை இல்லாமல் பழைய சேலை, ஏதாவது எண்ணெய் வழிஞ்ச சேலையை எடுத்து கட்டிக்கிட்டு ரோட்டில் 2 தினமும் வியாபாரம் பார்க்குற எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் திருவிழா, கல்யாணம், விசேஷங்களுக்கு போகிறப்ப எனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு சாதாரண மனுஷியாக மாறணுன்னு இருக்கும். ஏன்னு கேளுங்களேன், நான் வியாபாரம் பார்க்குறப்ப என்னுடைய மாற்றம், என்னுடைய உடல் மாற்றத்தையே மாற்றிக்கிடுவேன். நான் யாரோ அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா நான் நின்று வியாபாரம் பார்க்குற இடம் அந்த மாதிரி, அதுக்கு ஏற்றாப்புல என்னை மாற்றிக்கிறேன். இந்த கையில் கழுத்தில் கிடக்கிற செயினெல்லாம் இருக்காது, இந்த ஒன்றே ஒன்று மட்டும் போட்டுக்குவேன். அந்த மாதிரி என்னை மாற்றிக்கிடுவேன். அப்படி தான் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏற போகிறப்ப எங்கள் ஏற்றா இது ஓ மகளா, ஆமாம், எங்கே அந்த இளைய பிள்ளை எங்கே, மூத்த பிள்ளை எங்கே அப்படின்னா, இதான் மூத்தது என்னது இது வடக்கடையில் வாக்கையில் வேற உங்களை மாதிரி இருந்துச்சு, இப்போ அப்படியே மாறி போயிருக்கு, கொண்டை மண்டை மறைச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். அந்த மாதிரி என்னை நானே மாற்றிக்கிடுவேங்க. அதனால் எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு என் மூளையில் ஓரளவுக்கு இது தவறு இது சரின்றதை புரிஞ்சுக்கிற முடியும். நீங்கள் சொன்னதில் தப்பு கிடையாது. ஆனால் என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய ஆசைகளையும் புரிஞ்சுக்கோங்க. எனக்குன்னு ஆசை இருக்கும்ல, அதையெல்லாம் நான் நிறைவேற்றி தான் ஆகணும். நான் வடக்கடை போடுறேன் அப்படின்றதுக்காக
கையில் நகை பழிச்சு வைக்காமல், தலையில் பூ வைக்காமல், கழுத்தில் செயின் போட்டுக்காமல், எப்போவுமே அழுக்கு துணியோடையும், எப்போவுமே பழைய சேலையோடையும், பழைய அந்த எண்ணெய் வழிஞ்ச முகத்தோடையுமே இருக்குன்னு நினைக்காது. எனக்கும் ஆசை இருக்கும், ஏதாவது ஃபங்க்ஷன்னா கை நிறைய வளையல் போட்டுக்கணும். கை நிறைய வளையலை கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, வளையல் இவ்வளோ போட்டிருக்கீங்க, எப்படி மாவு பிசைவீங்கன்னு. நான் வளையல் போட்டிருக்கேன். இப்போ நான் மாவு பிசைய போகிறேன், இதெல்லாம் கலட்டி வச்சுருவேன். கலட்டி வச்சுட்டு ஒத்த வளையல் போட்டுட்டு மாவு பிசைவேன் நடக்கும். சரிங்களா? இதை ஒன்று உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது. எல்லாத்தையும் புரிச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். கிராமத்தோட இந்த பேச்சும் கிராமத்து மூலியமாக பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் போதும்.